Hi, this is Dr. Ushanamini, psychiatrist from Tanjavur. இன்னைக்கு நம்ம ஸ்டாய்கிசம் பிலாசபில எப்படி ஒரு அசைக்க முடியாத ஆளா ஆகுறது அப்படின்னு அவங்க பேசுறாங்க. நீங்க நிறைய பொலிட்டீஷியன்ஸை பார்த்துருப்பீங்க, எப்படி மீடியா ஹேண்டில் பண்றாங்க. புதுசா ஒரு பொலிட்டீஷியன் வராங்க, அவங்க எப்படி மீடியா ஹேண்டில் பண்றாங்க. அரசியல்ல பழம் தின்னு கொட்டை போட்டவங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளா இருக்கிறவங்க அவங்க எப்படி மீடியாவை ஹேண்டில் பண்றாங்க. மீடியால வந்து என்னென்னவோ கேள்விகள் கேட்டாலும் அவங்க எதுக்கும் அசையாம பதில் சொல்லுவாங்க. அது என்ன மாதிரியா இருந்தாலும் பரவாயில்ல. பிகாஸ் அவங்க இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு இமோஷனலா ரியாக்ட் பண்றதுனால கெடுதல் மட்டும்தான் நடக்குது. எவ்வளோ மீடியா ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்க இமோஷனலா ரியாக்ட் பண்ணாம காம் அண்ட் கூல் அண்ட் கம்போஸ்டா அவங்க பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்தாலும் இந்த இமேஜை மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு பத்திரிகைக்காரங்க நிறைய பேர் நம்ம கிட்ட கேள்வி கேட்கறதா நினைச்சுக்கோங்க. நீங்க காம் அண்ட் கம்போஸ்டா இருந்து பதில் சொல்ல பழகிக்கோங்க. அப்போதான் வந்து நீங்க அசைக்க முடியாத ஆளா ஆவீங்கன்னு சொல்றாங்க. இதை படிக்கும் போது எனக்கு ஒரு சீன் ஞாபகம் வந்துச்சு. வசூல்ராஜா MBBSல பிரகாஷ் ராஜ் டீனா இருக்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல சொல்லுவாரு, என் கையை பாருங்க, எனக்கு நடுங்கவே நடுங்காது. ஏன்னா நான் என்ன வந்து ஒரு எமோஷன் இல்லாம நான் பேஷனை ஹேண்டில் பண்ணுவேன். இதுவே என் பொண்ணுக்கு நான் சர்ஜரி பண்ற நிலைமை வந்ததுன்னா என் கை நடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அங்க எமோஷன் உள்ள வந்ததுன்னு சொல்றாங்க. இதை பத்தி யோசிச்சு பாருங்க, அசைக்க முடியாத ஆளாகுங்க. தேங்க்யூ.